ஹைலைட்டாக இருந்தது. குறியிலேருந்து எடுக்கும்போது அந்த சாங் போட்டு செம ஹைலைட்டாக இருந்தது. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? ஆக்சுவலாக எனக்கு தெரியாத ஸ்டோரி, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. த்ரில்லிங்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரி தெரியல என்ன சொல்லுது, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். தமிழ் சினிமாவோட ஒரு மலையாள ஃபிலிம் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுது, அதை பற்றி தெரியும். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்குறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ். மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ரியலி ரொம்ப ஆசமாக இருந்தது சார். பிக்சரைசேஷன்லாம் ரொம்ப நேச்சுரலாக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது மூவி. ரியலி என்ஜாய் பண்ணிடணும். மலையாள படம் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் பண்ணுது. ஆசம் சார், ஆசம். அந்த பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட த்ரில்லிங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் இருந்தது இல்லையா, அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது வெளியே வரும்போது கிரேட், சிம்பிளி சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கண்மணி சாங் வந்து கரெக்டாக இருந்தது. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்டாக இருந்தது அந்த நேரத்தில். டைரக்ஷன் ஃபேபுலஸ் சார். சிங்கிள் வேர்டில் சொல்லணும், அதான் சொல்லணும். தேங்க்யூ. வெங்கடேஷ். என்னோடய சொந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான். பனைக்காடுங்கிற வில்லேஜ். பிக்சரைசேஷன்லாம் எப்படி எடுத்திருந்தாங்க? அதான் நாங்கள் நார்மலாக பார்க்கும்போது குணக்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே சும்மா, அதாவது உள்ளே போக முடியாமல் வெளியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் தான் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே கொடைக்கானல் தான். இப்படி குகை இப்படி இருக்குன்னு நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் அந்த படத்தில் மூலிமா நல்லா இப்படி தான் இருக்குன்ட்டு காமிச்சிட்டாங்க. நல்லா கிளைமேட்ஸில் சூப்பர், நல்லா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சொல்லு, நீ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது சார். விஜய் ரேடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சூப்பர் படம் தானே. சூப்பராக சாங்ஸ் எப்படி இருந்தது? கண்மணி சாங் சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த லிஃப்ட் பண்ணும்போது அந்த சாங் போட்டது அந்த ஒரு ஹைலைட்டாக இருந்தது. குறியிலேருந்து எடுக்கும்போது அந்த சாங் போட்டது செம ஹைலைட்டாக இருந்தது. ஒரு மலையாள ஃபிலிம் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுது, அதை பற்றி நினைக்கிறீங்க? மலையாள ஃபீல் இது மலையாளம் படம் மாதிரியே இல்லை, தமிழ் படம் மாதிரியே தான் இருந்தது. மோஸ்ட்டாக தமிழ் ரிலீக்ஸ் தான் நிறைய வந்தது. ஸோ அதால் பெருசாக எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. ப்ரோ நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா ஜி படம் செம்ம. இப்படி நாங்கள் கொடைக்கானல் போயிருக்கோம் ஆல்ரெடி. எங்கள் ஃபீலிங்லாம் அப்படி இருந்துச்சு. நான் பசங்களுக்கு தான் போனோம். நான் மாஸ் படம் வேறு லெவலில். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ஃப்ரெண்டுக்காக உயிரோட கொடுக்கலாம், அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க, அதை பற்றி நினைக்கிறீங்க? ஒரு தமிழ் படத்தை விட இந்த அளவுக்கு பயங்கர இல்லை, 100 கோடி எடுக்கிறத விட இந்த மாதிரி 20 கோடியில் எடுத்து வேறு லெவல் இது படம். அதை விட கம்மியாக தான் எடுத்துட்டாங்க. 20 கோடி தான் படம், வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. உலக நாயனை திரும்பி பார்க்க வைக்கிது. கண்மணி பாட்டு தான் ஃபுல்லாக, அந்த கண்மணி பாட்டு தான். அதுக்கு முன்னாடி இப்போ அவர் அப்போது இதுக்கு முன்னாடியே அப்போ அந்த படம் எடுத்திருக்காருன்னு இப்போ திரும்பி பார்க்க வைக்கிது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படம் எடுத்திருக்காரு அப்படின்றது. அவன் அந்த குணா கோகையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ காட்டுறாங்க அந்த குணா கோகையை. இப்போ மறுபடியும் அந்த குணா படத்தை மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் இறங்குறாங்க பாரு, அதுதான் இது ரியல் ஸ்டோரினா இன்னும் வேறு லெவலு. ரியல் ஸ்டோரி. ஒரு டீமாக போகிறாங்க, ஒருத்தர் இப்படி பட்டான்னு திரும்பி வராமல் அவனை கூட இறங்கி நின்று பார்க்குறாங்க பாரு, அதுதான். நாலு பின்னே அவனா பண்ணி இப்படி ஆனால் கூட தமிழ் பசங்களே இறங்கும். ரியலாம் போக தெரில. இதெல்லாம் இந்த ஃபிலிம் வந்து பார்த்தா ரியல் இப்போ தெரியுது எங்களுக்கு உண்மையானு. இந்த நியூஸ் யாருக்கும் அப்போ ஃபார்ம் ஆகலை, இப்போ ஃபார்ம் ஆகுது.